ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜிலேருந்து ஜட்டா டீ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீ தூளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 180 ரூபா, டிபி 143 ரூபா. இது 250 கிராம் இருக்குது. இதோட பிவி பார்த்திங்கன்னா 3.58 பிவி கொடுக்குறாங்க. டீனா யாருக்கு தான் பிடிக்காது? காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ்ஷை தேடுவோமோ இல்லையோ, ஒரு கப் டீ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். இந்த மாதிரி டீ பிரியர்களுக்காகவே வெஸ்டேஜிலேருந்து 2 வகையான டீ தூள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம ஜட்டா டீ தூள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராகவே குடிக்கிற டீயில் நார்மலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஏஜிங் ஆகிறத தடுக்கும். நம்ம எல்லோருக்குமே இளமையாகவே இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதுக்காக நம்ம எவ்வளவோ சோப்பு அப்புறம் க்ரீம் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்காது. இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே டெய்லி ஒரு டீ குடிக்கிறதுனாலவே நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஏஜிங் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க செல்களை மீண்டும் உருவாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டேமேஜ்டு டெட் ஸ்கின் செல்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் அதிகளவு பாலிஃபெனால் இருக்கிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்குது. நம்ம டெய்லியும் ரெகுலராக ஒரு கப் டீ குடிக்கிறதுனால நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம டெய்லி 1 கப் டீ குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டை காமனாக வச்சுருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்திங்கன்னா டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், ப்ளட் ப்ரெஷர். இதனால் நம்மளுக்கு பிபியும் கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு நம்ம டேப்லெட் நிறைய சாப்பிடுவோம். ஆனால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கேடு தரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் நம்ம 1 கப் டீ குடித்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால ப்ளட் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்குது. ஜட்டா டீயில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, செலக்டட் பிளெண்ட் ஆஃப் அஸ்ஸாம் டீ. அஸ்ஸாம் டீ அப்படின்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செலக்டட் பிளெண்ட் ஆஃப் அஸ்ஸாம் டீன்றதுனால ரொம்பவே ரெஃப்ரெஷிங் கொடுக்குது. இந்த டீ தூள் நம்ம 1 கப் குடிக்கிறோம் அப்படின்னா 4 ஆரஞ்சு ஜூஸ் குடித்ததுக்கு சமம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு தான் நம்ம இது குடிக்கிறோம். இந்த டீ தூளில் அதை விட அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டீ தூளோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத இரத்த கட்டிகள் உருவாகிறத தடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.